பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கிறது தமிழ்நாடு அரசு. அரசு ஊழியர்களுடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவா வேலு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் இன்று பேச்சுவார்த்தை. பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று பேச்சுவார்த்தை. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒப்பந்த செவிலியர் பணியிடங்கள் எத்தனை? விவரத்தை இன்று மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குனர் உத்தரவு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உதவியுடன் முதல்வர் வீட்டில் சோதனை. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சிக்கந்தர் பாதுஷா பள்ளி வாசலில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றம். போராட்டக்காரர்களின் எதிர்ப்பை மீறி தர்காவில் கொடியேற்றம் நடைபெற்றதால் பதற்றம். உழவர் தொடர்பு திட்டம் 2.0 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். சென்னையில் தோட்டக்கலை துறை சார்பில் மறியல் போராட்டம் இன்று நடைபெறும் என அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 891 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் மூலம் குறுக்கு வழியில் பாஜக வெல்ல நினைக்கிறது. புதிய வாக்காளர்கள் இணைப்பை கவனித்து போலிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாசிச சக்திகளின் சூழ்ச்சி தமிழ்நாட்டில் வெல்லாது. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பிற்கு அரணாக திமுக அரசு நிச்சயமாக இருக்கும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத முதலமைச்சருக்கு மதச்சார்பின்மை பற்றி பேச தகுதி இல்லை. அனைத்து மதத்தினரையும் சமமாக பாவிக்காத ஒருவருக்கு தார்மீக உரிமை கிடையாது என்றும் நயினார் நாகேந்திரன் பேச்சு. ஒரே ஆண்டில் 26 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இறந்துள்ளார்கள் என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. புதிய 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் பாஜக 2வது முறையாக மகாத்மா காந்தியை படுகொலை செய்துள்ளது. ஊரக வேலை திட்ட ஊதியம் முழுவதையும் மத்திய அரசே ஏற்க வேண்டும் எனவும் ப. சிதம்பரம் பேட்டி. தனது தொகுதியில் தகுதியுள்ள ஒரு வாக்காளர் கூட நீக்கப்படவில்லை. வரைவு வாக்காளர் பட்டியல் திருப்தி அளிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. புதுச்சேரியில் நடைபெற்று வருவது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான். கூட்டணி குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில்.
மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறவுள்ள சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கிறார். உதகையில் கடும் உறைபனி காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பஞ்சை கம்பளத்தில் முத்துக்கள் கொட்டியது போல் மைதானங்கள், வாகனங்கள் மீது பனித்துளிகள் படர்ந்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்பு. இனி வரும் காலங்களில் குளிர் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சத்தை தொட்டது. 5 காசுகள் உயர்ந்து ₹6.35 விலை நிர்ணயம். விபிஜி ராம்ஜி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் என நம்பிக்கை. நாடு முழுவதும் வருகிற 26ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்கிறது. ஒரே ஆண்டில் 2வது முறையாக கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. வங்கதேச குடியேறிகளை விரும்புவதால் SIR பணிகளை காங்கிரஸ் எதிர்ப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. சட்டவிரோதமாக நாட்டில் ஊடுருவியவர்களுக்காக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்றும் விளக்கம். வங்கதேச குடியேறிகளுக்கு பாஜக அரசுதான் முழு பொறுப்பு. தோல்வியை மறைக்க காங்கிரஸ் மீது பழி போடுவதா எனவும் பிரதமர் குற்றச்சாட்டிற்கு கார்கே கேள்வி. வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம். ஜம்மு காஷ்மீரில் முதல் பனிப்பொழிவு. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கை பயணம். பேரிடர் மீட்பு மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் ஆலோசனை நடத்துகிறார். பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி உருவாகும் புதிய திரைப்படம். மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் மோடியாக நடிக்கிறார். வங்கதேசத்தின் சிட்டாகாங் நகரில் விசா விண்ணப்ப மையம் கால வரையறையின்றி மூடல். அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள வன்முறை காரணமாக மத்திய அரசு அறிவிப்பு. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டி. இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர். இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியிடம் இந்திய அணி தோல்வி.